வணக்கம். செங்கம் தனியார் திருமண மண்டபத்தில் வேலூர் பெருங்கோட்ட பாஜக பட்டியல் அணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம். செங்கம் துக்காப்பேட்டை பகுதியில் உள்ள சந்தோஷ் தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பாஜக வேலூர் பெருங்கோட்ட பட்டியல் அணி மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் புதிய நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய செயலாளர் மற்றும் மாநில பட்டியல் அணி பார்வையாளர் வெங்கடேஷ் மௌரியா, மாநில பட்டியல் அணி தலைவர் சம்பத்ராஜ், செயற்குழு உறுப்பினர் விஜயராஜ் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்தவர்களுக்கு வழியெங்கும் கட்சி கொடி ஏற்றி பட்டாசு வெடித்து மாலைகள் அணிவித்து ஆராத்தி எடுத்து சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்ட பின்னர் ஆலோசனை கூட்டத்தில் தங்கள் உரையில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களின் பயன்களை பட்டியல் சமுதாய மக்கள் முழுமையாக அடைய செய்ய வேண்டும், கட்சியின் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் அனைவரும் தீவிர களப்பணியில் ஈடுபட வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். வேலூர் பெருங்கோட்டத்திற்கு உட்பட்ட பட்டியல் அணி மாநில மாவட்ட மண்டல நிலையில் புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகளை செம்மைப்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஆண்கள், பெண்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் பங்கேற்றார்கள். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கரத்தை தமிழகத்தில் வலுப்படுத்தி தமிழகத்திலும் பாஜக ஆட்சி அமைப்போம் என தங்கள் ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்தனர். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். அதற்கு பட்டியல் அணி பெரும் பங்கு வகிக்கணும். இன்று பாரதிய சார்பாக வேலூர் பெருங்கோட்டத்திலே மிக சிறப்பான ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பட்டியல் தலைவராக பொறுப்பேற்று சென்னை தமிழ்நாடு முழுக்க 8 ஜோனாக பிரித்து இந்த 3வது ஜோனாக இந்த வேலூர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய உலகம் போட்ட உத்தம தலைவர்கள் பட்டியலின சமுதாய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டிருக்கிறார். இந்த திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்லும் வகையிலே இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும், அல்லது இந்த திட்டங்கள் பூத் லெவலில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம். அது மட்டுமல்ல, இங்கு புதிய வாக்காளர்களை இணைப்பு விழாவும் திருத்த விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தேர்தல் பணியையும் நம்முடைய பட்டியலின மக்கள் தொடர்ந்து அதில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம்